அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன விளாக்னா, நான் சாம்பாருக்கு போடுறதுக்கு முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு மாடியில் போய் பறித்தேன். பறிக்கும்போது முருங்கைக்காய் கீழே விழுந்துடுச்சு. சரி, கீழே விழுந்த முருங்கைக்காவை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல கத்திரிக்காய் செடியெல்லாம் வச்சுருக்கேன். விதை போட்டு வளர்ந்தது. குட்டி குட்டி செடியாக தான் இருக்கும். அந்த செடியில் பார்க்குறேன் ஒரு காய் கிடந்தது. என்னடா ஆச்சரியமாக இருக்குது, அதுவும் ரொம்ப பெரிய காயாக இருக்கான்ட்டு பார்த்தா ஒரு காய் தான் நல்லா பருசாக இருந்தது. மறைஞ்சு போய் கிடந்தது. சரி, இதை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயையும் பறிச்சிட்டேன். இந்த இடம் காலி மனையாக இருந்தது. நிறைய செடிகள்லாம் இருந்தது. அந்த செடிகளெல்லாம் நீட்டாக்கிட்டு அந்த இடத்துல தான் நான் கத்திரிக்காய் விதை, பச்சை மிளகா, முருங்கை மரம் வச்சுருக்கேன். அந்த இடத்துல கருவேப்பிலை, மருதாணி, கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் 2 பப்பாளி மரமும் வச்சுருந்தேன். அதில் நிறைய பப்பாளி பறித்தேன். ஸோ அந்த மரம் ரொம்ப பழசாகிடுச்சின்னு அதை வெட்டியாச்சு. இந்த இடத்துல நிறைய பூச்சிகள்லாம் நடமாடுதுன்னு என்னை யாரும் இந்த பக்கம் வரவிட மாட்டாங்க. அதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இல்லைன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். நானே ஒரு டைமு பாம்பு பார்த்தேன். அதனால் இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் இடத்த கொஞ்சம் நீட்டாக்கணும். குப்பையெல்லாம் இந்த லேஸ் பாக்கெட் அது இதுன்னு ரொம்ப கவர் அது இதுன்னு பசங்க சாப்பிட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக்கிடணும். பாருங்கள், பறிக்காமலே 1-2 காய் ரொம்ப முத்தி போய் கிடக்குது. சரி, இதெல்லாம் பறித்து தூர போட்டுடலாம். நல்லா இருக்கிறத யூஸ் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். கீழே விழுந்த முருங்கைக்காவை எடுக்க வரலான்னு பார்த்தா அதில் ஒரு 4 காய் கத்திரிக்காய் கிடந்தது. சரி, நல்லதாக போச்சு, சாம்பாருக்கு அதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சாச்சு. அதில் 2 காய் ரொம்ப டேமேஜாக இருக்குது. 2 காய் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காயாக இருக்குது. இந்த இடத்துல 2 வாழைக்கன்றும் வச்சுருக்கேன், ஒரு பப்பாளி கன்றும் வச்சுருக்கேன். ஆனால் அது தழுத்து வரவே மாட்டேங்குது. தழுத்து வரும்போதெல்லாம் மாடு சாப்பிட்டு போயிடுது. அதனால் மாடிக்கிட்ட போய் சண்டையாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.